வெல்கம் டு வின்டன் கிளாஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஒரு சில நாட்களாக வீடியோ போட முடியாததுக்கு வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். பிகாஸ் ஒரு சில நோட்டிஃபிகேஷன்ஸும் நமக்கு சரியாக வரலை டிஎன்பிஎஸ்சியில். ஓகே, நம்ம 2024க்கான ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதை நம்ம பார்ப்போம். டிஎன்பிஎஸ்சியோட ஆனுவல் பிளானர் 2024 மொத்தம் வந்து 19 எக்ஸாம்ஸுக்கு கால் ஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த 19 எக்ஸாம்ஸு என்னென்ன, எவ்வளோ வேக்கன்சி, நோட்டிஃபிகேஷன் எப்போ வருது, எக்ஸாம் எப்போ வருது அப்படின்றது ஒரு டென்டேட்டிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதை நம்ம பார்ப்போம். ஓகேயா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன கால் ஃபர் வரப்போகுது அப்படின்னா, குரூப் 4 டிஎன்பிசியோட குரூப் 4 எக்ஸாமினேஷன்ஸ் வரப்போகுது. அதோட நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக நீங்கள் நியூஸ் பேப்பர்லாம் ரீட் பண்ணியிருந்தால் தெரியும், ஒரு 15,000 வேக்கன்சி கிட்ட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ குரூப் 4ஓட வேக்கன்சி வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். எல்லா எக்ஸாம்ஸோட குரூப் 4ஓட வேக்கன்சி கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்க போகுது. அது மட்டும் உறுதி. இப்போது அதில் வந்து ஜான்வரி மாதம் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஜான்வரி மந்த்னா நெக்ஸ்ட் மந்த் இல்லையா, நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது, ரெடி ஆகிக்கோங்க. அந்த எக்ஸாம் வந்து ஜூன் மாதம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, எல்லாருமே மேக்ஸிமம் வந்து குரூப் 4க்கு தான் ப்ரிப்பேர் ஆவாங்க. அடுத்து வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் இன் சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர் டெவலப்மெண்ட்டில் உமன் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். இதில் வேக்கன்சி பார்த்திங்கன்னா 2 வேக்கன்சி. அடுத்த மாதம் பிப்ரவரி மாதம் நோட்டிஃபிகேஷன் வந்து மே மாதமே எக்ஸாம் நடக்குது அப்படின்னு போட்டுக்கிறாங்க. ஓகே, ஸோ எலெக்ஷன்ஸ்லாம் வரனால எக்ஸாம்ஸ் வந்து மேலேருந்து தான் கண்டக்டே பண்ணுறாங்க. இங்கிலீஷ் ரிப்போர்ட் இன் தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இது வந்து செக்ரட்டரியேட்டில். ஓகேவா? இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர் மொத்தம் 6 வேக்கன்சி இருக்குது. பிப்ரவரி மாதம் நோட்டிஃபிகேஷன் வருது, மே மாதம் வந்து எக்ஸாமினேஷன் வருது. இந்த இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர் எக்ஸாமுக்கு வந்து ஸ்டெனோகிராஃபரை முடிச்சிருக்கணும். இங்கிலீஷில் வந்து சீனியர் ஸ்டெனோவும் அதே மாதிரி சீனியர் கிரேடில் டைப்பிங்கும் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா எனி டிகிரி வந்து எனி டிகிரி. ஸோ வந்து டைப்பிங் வந்து இங்கிலீஷில் சீனியர் கிரேட் இருக்கும். அதே மாதிரி ஸ்டெனோ, அதாவது ஸ்டெனோனா என்ன, ஷார்ட் ஹேண்டும் நீங்கள் வந்து ஹை ஸ்பீடு வச்சுருக்கணும் அப்படின்றது அதில் இருக்குது. ஓகே, அடுத்து ஃபாரஸ்ட் கார்டன் ஃபாரஸ்ட் வாட்சர் இன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு. இதுக்குமே யார் வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபிசிக்கல் மட்டும் என்னென்ன எப்படி இருக்குதுன்னு நோட்டிஃபிகேஷனில் பார்த்துட்டு உங்களுக்கு அந்த ஃபிசிக்கல் செட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதோட வேகன்சி பார்த்திங்கன்னா 1264 இருக்குது. ஸோ அதிகமான வேகன்சி தான். மார்ச் மாதம் வந்து நோட்டிஃபிகேஷன் வருது, ஜூன் மாதம் எக்ஸாம் வருது. அதுக்கடுத்து குரூப் 1ஓட நோட்டிஃபிகேஷன், 5வது எக்ஸாம் குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. மார்ச் மாதம் குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வருது, ஜூலை மாதம் குரூப் 1 எக்ஸாம் வருது. லாஸ்ட் இயர் சொல்லியிருந்தாங்க நோட்டிஃபிகேஷனில் வந்து 35 வேகன்சி அப்படின்னு. இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி 65 இருக்குது. இது வந்து கூடவும் செய்யலாம் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்குள்ளே. கம்பைன் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன், இது வந்து இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு 467 வேக்கன்சிஸ் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் நோட்டிஃபிகேஷன் வருது, ஜூலை மாதம் எக்ஸாம் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 7th எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, கம்பைன்டு லீகல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன். இதெல்லாமே வந்து லா முடித்தவங்க எழுதுகிற மாதிரி இருக்கும். 25 வேக்கன்சி இருக்குது. ஏப்ரல் மாதம் தான் நோட்டிஃபிகேஷன் வருது, அதே ஜூலையில் தான் எக்ஸாம் நடக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் டென்டேட்டிவ் தான், கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் எக்ஸாம்ஸ், அவ்வளோதான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்டர் இன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு, இது 118 வேக்கன்சி இருக்குது. மே மாதம் நோட்டிஃபிகேஷன் வருது, ஆகஸ்ட் மாதம் எக்ஸாம் வருது. கம்பைன் ஜியாலஜி சபார்டினேட் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன், அதுவும் வந்து ஒரு 5 வேக்கன்சி இருக்குது ஜியாலஜி படித்தவங்களுக்கு. மே மாதம் நோட்டிஃபிகேஷன் அண்ட் ஆகஸ்ட் மாதம் எக்ஸாம் வருது. அடுத்து எல்லாருமே எதிர்பார்க்குற எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 இதுதான் அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. ஸோ இந்த வருஷத்தில் 2024 பார்த்திங்க அப்படின்னா குரூப் 4 மொதல் நடக்குது, அடுத்து குரூப் 1 நடக்குது, அடுத்து ஆல்சோ குரூப் 2வும் அதே வருஷத்தில் நடக்குது. அந்த 3 நோட்டிஃபிகேஷன் நமக்கு வருது. கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2 அண்ட் 2A. ஓகேவா? இன்டர்வியூ அண்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு சேர்த்தே தான் எக்ஸாம் நடக்கும். 1294 சொல்லியிருக்காங்க வேக்கன்சிஸ். ஸோ இன்க்ரீஸ் ஆகலாம், வாய்ப்புகள் இருக்குது. மே மாதம் வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வருது, ஆகஸ்ட் மாதம் எக்ஸாம் வருது. பாருங்கள், ரொம்ப முக்கியமான எக்ஸாம்ஸ்னு தமிழ்நாடு ஃபுல்லாக எழுதுகிற நிறையா பேர் அட்டன் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸ் என்ன அப்படின்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 தான். இப்போ குரூப் 4 பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் நடக்குது. அடுத்து குரூப் 1 பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் நடக்குது. அடுத்து குரூப் 2 பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் நடக்குது. அடுத்தடுத்த மாதங்களில் 3 எக்ஸாம் வரிசையாக நடக்க போகுது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வந்து ப்ரிப்பேர் ஆகுங்க, 3 எக்ஸாமுமே சேர்த்து ப்ரிப்பேர் ஆகுங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒன்றில் பாஸ் பண்ணிடலாம். கம்பைன்ட் சயின்ஸ் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன்,
இதில் வந்து ஒரு 96 வேக்கன்சிஸ் இருக்குது. ஜூன் மாதம் நோட்டிஃபிகேஷன் வருது, செப்டம்பர் மாதம் எக்ஸாம் வருது. அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சப்பார்டினேட் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன், இதுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தவங்க வந்து அப்ளை பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். 23 வேக்கன்சிஸ் இருக்குது. ஜூன் மாதம் நோட்டிஃபிகேஷன் வருது, அடுத்து செப்டம்பர் மாதம் வந்து எக்ஸாம்ஸ் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கம்பைன் ஃபிசிக்கல் எஜுகேஷன் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன், அதில் ஒரு 12 வேகன்சி இருக்குது. ஜூலை மாதம் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அக்டோபர் மாதம் எக்ஸாம் வருது. இது வந்து கம்பைன் ரிசர்ச் அசிஸ்டன்ட் சபார்டினேட் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் பிஹெச்டி முடிச்சவங்க எழுதுகிற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. ஜூலை மாதம் நோட்டிஃபிகேஷன் வருது, அக்டோபர் மாதம் வந்து எக்ஸாம் வருது. ஓகே, அடுத்து என்ன எக்ஸாம்? 15th ஆர்கியாலஜிக்கல் ஆஃபீஸர் அண்ட் அசிஸ்டன்ட் ஆர்கியாலஜிக்கல் ஆஃபீஸரின் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் போட்டிருக்காங்க. இதில் ஒரு 14 வேகன்சி இருக்குது. ஜூலை மாதம் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வருது, அக்டோபர் மாதம் எக்ஸாம் வருது. ஓகே, அடுத்து சிவில் ஜட்ஜின் தமிழ்நாடு ஸ்டேட் ஜுடிஷியல் சர்வீஸில் சிவில் ஜட்ஜுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. அதோட வேக்கன்சிஸ் கொடுக்கல. அதோட வேக்கன்சிஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் அப்போ வந்துடும். ஆகஸ்ட் மாதம் பார்த்திங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷனும், அடுத்து நவம்பர் மாதம் எக்ஸாமும் வருது. ஓகே, அப்புறம் கம்பைன் அக்கௌண்ட் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன், அக்கௌண்ட்ஸ் படித்தவங்க அந்த மாதிரி தான் எழுத முடியும். ஸோ இதில் எவ்வளோ வேக்கன்சிஸ் வரும்னு சொல்லலை. அடுத்து வந்து ஆகஸ்ட் மாதம் நோட்டிஃபிகேஷன், நவம்பர் மாதம் வந்து எக்ஸாம் வருது. கம்பைன் லைப்ரரி சர்வீசஸ் எக்ஸாமினேஷன், இதெல்லாம் லைப்ரரி கோர்ஸ் முடித்தவங்க எழுதலாம். இதுவும் எவ்வளோ வந்து நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லலை. ஆகஸ்ட் மாதம் நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, நவம்பர் மாதம் எக்ஸாம் வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன், ஆல்ரெடி கம்பைன் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஏப்ரல் மாதம் கால்ஃபர் ஆகுது. அகெயின் இது வந்து கம்பைன் இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் சிஇஎஸ்சி, இது வந்து பார்த்திங்கன்னா 47 வேக்கன்சிஸோட செப்டம்பர் மாதம் கால்ஃபர் ஆகுது. ஜான்வரி மாதம் வந்து எக்ஸாம் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோட்டு வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க, நோட்டில் ஒன்றும் இருக்காது. இந்த கேலண்டர் வந்து ஒரு டென்ஷேட்டிவ் கேலண்டர் தான் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் ஒரு சில அடிஷனோ இல்லை டெலிஷனோ இருக்கும். எக்ஸாம்ஸ் நோட்டிஃபிகேஷன் வரப்போ ஒரு சில மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கும். அவ்வளோதான். இதோட சிலபஸ் எல்லாமே வெப்சைட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம அங்கே போய் பார்த்துக்கலாம். ஒவ்வொன்றுக்கான சிலபஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள். என்னென்ன எக்ஸாமுக்கான சிலபஸ் வேணுமோ அந்த எக்ஸாம்ஸுக்கான சிலபஸை வந்து நாங்கள் கண்டிப்பாக வீடியோஸாக போஸ்ட் பண்ணுறோம். ஓகேயா? ஓகே, தேங்க்யூ. See you again.